வடை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூ வடை. இந்த கடலைப்பருப்பு இதில் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் ஊற வச்சுருந்தேன். வாழைப்பூ இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் நஞ்செல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அது இதில் அடியில் போட்டுட்டேன் மிக்சியில். நான் வீடியோ எடுக்கிறத நினைக்கலிங்க பாருங்கள், மிக்சியில் போட்டேன். இதெல்லாம் இதை ரெண்டையும் சேர்த்து இந்த ஒரு நடை அரைச்சி வச்சுட்டேன். இதையும் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சுக்கணும், பெரிய வெங்காயம். நம்ம வரமிளகா, கடலைப்பருப்பு, வாழைப்பூ எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதோடு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு சால்ட்டு போட்டுக்கலாம். போதும் சால்ட்டுப்பு. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை இதோட சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். வடைக்கு கருவேப்பிலை கொஞ்சம். இந்த வடை சுட எங்கேயும் சுட கற்றுக்கிட்டீங்க? இதெல்லாம் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டிலேருந்து சுடுறது. வாழைப்பூ வடை உடம்புக்கு நல்லது, நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயை ஊற்றி பொரிச்சிக்க வேண்டியதான். சட்டியில் இருந்துச்சு கொஞ்சம். சூப்பராக இருக்கும் இந்த வடை. வாழைப்பூ கூட்டும் செய்யலாம். கூட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் கூடவே ஊற்றிக்குவோம், பத்தாது. ஓகே, இங்கே பாருங்க, எல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு இப்படி தட்டி போட வேண்டியதான். தட்டி போட்டு எடுக்க வேண்டியதான். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். வரமிளகா, கடலைப்பருப்பு, வாழைப்பூ, உப்பு, மஞ்சள், கருவேப்பிலை. உடம்புக்கு ஹெல்தி. இந்த அரிய 2 எடு. அதுக்கு மேலே போட வராது. இந்த தட்டில் இருக்கும். வாழைப்பூ வடை பாருங்கள் வந்துருச்சு. பருப்பு வடை மாதிரியே. பருப்பு வடை மாதிரியே சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கலாம் வாழைப்பூ வடை செஞ்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே, எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க. மக்களே, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க.